ஹாய் செல்லுகுட்டீஸ், இன்னைக்கு நம்ம ப்ரெசென்ட் இஸ் ப்ரெசென்ட் ட்ராமாவோட எபிசோட் நம்பர் 4 தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினுக்கு மேரேஜ் நடக்குது. பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த மேரேஜ்ல இறந்தும் போகிறாங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே யோசனை பண்ணிட்டு இருக்காது ஃபியூச்சரில் இருக்க நம்ம ஹீரோ தான். எப்படி ஹீரோயினுக்கு சொல்லி நம்ம வந்துட்டு புரிய வைக்கிறதுனே தெரியலேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஃபியூச்சரில் இருக்கவன் ஃபோனை பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் ஃபியூச்சருக்கு, அதாவது ஃபியூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு கனெக்ட் பண்ண முடியும் போல இருக்கு. எப்போ வந்துட்டு மணி 12 எப்போ அடுத்த நாளாகவும் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல இருக்க நம்ம ஹீரோ யோசனை பண்ணிட்டு இருக்க. இப்படியே கட் பண்ணி போன எபிசோட் லாஸ்ட்ல நம்ம ஹீரோ வந்துட்டு நாளைக்கு ஒரு மிகப்பெரிய வேலையை பண்ண போறோம், நாளைக்கு தான் போர்ட் மீட்டிங்னு சொல்ல ஹீரோயின் நான் வந்துட்டு இந்த வேலையை விட்டு தூக்கிட்டீங்களே, நான் போர்ட் மீட்டிங்க்கு வரணுமான்னு கேட்க ஹீரோ ஆமா நீ கண்டிப்பா வந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல. ஸோ இப்போ அடுத்த நாளே நம்ம ஹீரோ மாசா வந்துட்டு செம்மையா குளிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்காகவும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கான் போர்ட் மீட்டிங்க்கு போறதுக்காக. ஹீரோ குளிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் சரி நம்மளும் ரெடி ஆயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு அவங்களுமே பக்காவா ரெடி ஆயிட்டு வர ஹீரோவுமே கோட்டு சூட்லாம் மாட்டிக்கிட்டு செம்மையா இப்ப சிஇஓ கெட்டப்ல வந்து நின்னுகிட்டு ஹீரோயின் கிட்ட நம்ம போலாமான்னு கேட்க ஹீரோயினுமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு இப்பதான் பாஸ் மாதிரி இருக்கீங்க கம்பெனியோட இது, சரி வாங்க போலான்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பி வர இங்க அங்கிள் வந்துட்டு ஷேர் ஹோல்டர் மீட்டிங்ஸ்ல இருக்கான். அதாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட எல்லாம் ஹீரோ வந்துட்டு அவனுடைய ஷேர்ஸ் எல்லாத்தையுமே என்கிட்ட எழுதி கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு டாக்குமெண்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் ஹோல்டர் எல்லார்கிட்டயுமே காமிச்சிட்டு இருக்க. ஹீரோவும் ஹீரோயினும் வந்து சேர்றாங்க. கூடவே நம்ம ஸ்பை பொண்ணும் அந்த இடத்துல மாசாவளுடைய வண்டியில வந்து இறங்கிட்டு இருக்கா. ஸோ இப்போ உள்ள நம்ம அங்கிள் என்ன பண்றாரு, ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லார்கிட்டயுமே வந்துட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு என்கிட்ட வந்துட்டு ஹீரோ எழுதி கொடுத்ததுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜும் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜை போட்டு காமிக்க சொல்றாங்க. ஆனா அசிஸ்டண்டா நம்ம ஹீரோவுடைய ஆள் இல்லையா. ஆக்சுவலி வந்துட்டு இந்த அங்கிள் வந்துட்டு கம்பெனியில ஏகப்பட்ட சொத்தை வந்துட்டு காசு ஆட்டை போட்டிருப்பான் இல்லையா, அந்த ஒரு வீடியோவை இவனுடைய வாயாலேயே வந்துட்டு அங்கிள் சொல்லி இருந்திருப்பான், இதெல்லாம் நான் ஆட்டை போட்டிருக்கான் அதெல்லாம் ஆட்டை போட்டிருக்கேன்னு. அந்த வீடியோவை நம்ம அசிஸ்டன்ட் பிளே பண்ண இதை பார்த்துட்டு அங்கிளுடைய மூஞ்சி அப்படியே செமையா மாறுது. டக்குன்னு எந்திரிச்சு போயிட்டு மானிட்டர் ஆஃப் பண்ணிட்டு என்ன வீடியோட பிளே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட கத்த. அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த ஸ்பை பொண்ணு இவங்க 3 பேருமே மாசா உள்ள என்ட்ரி ஆவ. ஹீரோ என்ன அங்கிள் மூஞ்சில ஆடலையா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நடக்கிறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு உங்க வாயாலே நீங்க சொல்லிட்டீங்க, அதுவும் இல்லாம நேத்து வந்துட்டு என்ன வந்துட்டு ஷேர்ல சைன் போடுறதுக்காக எப்படி என்ன போட்டு டார்ச்சர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷேர் ஹோல்டர்ஸ் முன்னாடி சொல்ல. அப்ப அங்கிளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்ப அங்கிள் அவருடைய அசிஸ்டண்ட பார்த்து டேய் நீயாடா அப்படின்ற மாதிரி அசிஸ்டண்ட பார்க்க டக்குன்னு நம்ம ஹீரோ ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட எல்லாம் திரும்பி நேத்து நைட்டே வந்துட்டு எங்க அங்கிள் என்கிட்ட ஷேர் வந்துட்டு சைன் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக என்ன போட்டு டார்ச்சர் பண்ணாரு, அதோட எல்லா இமெயிலையும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன். பத்தாதுக்கு இந்த அங்கிள் வந்துட்டு கம்பெனியில என்னெல்லாம் ஆட்டையை போட்டாரோ அந்த காசுக்கான எல்லாத்தோடைய ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டேன், நீங்க எல்லாரும் என் பக்கம் இருந்ததுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோ ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட சொல்ல. ஆல்ரெடி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் ஹீரோ பக்கம் தான் போல இருக்கு. இப்ப அங்கிள் செம்மையா கடுப்பாயிட்டு இருக்காரு. ஓ எல்லாரும் சேர்ந்துதான் என்ன ஏமாத்தினீங்களான்னு சொல்ல ஹீரோ உடனே உங்களுடைய பதவியில இருந்து நான் உங்களை நீக்கிறேன், உங்களுடைய பதவியில இதுக்கப்புறம் ஹீரோயின் தான் இருப்பான்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆகுது. ஏன்னா அந்த அங்கிள் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் டிபார்ட்மெண்டோடய வந்துட்டு ஹெட்டா இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அங்கிள் வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லார் மேலேயும் கோவப்பட்டுக்கிட்டு ஹீரோவை உன்னை நான் அன்னைக்கே சாகடிச்சிருக்கணும்டா அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே ஐயோ நான் தாயா உன்னை வந்துட்டு மீட்டிங் வரைக்கும் வந்துட்டு கம்முனு வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தேன், ஒழுங்கா எங்கிருந்து போயிடுன்னு சொல்ல அங்கிள் எகிரி ஹீரோ அடிக்க வர அங்கிளுடைய அசிஸ்டண்டே அங்கிளை பிடிச்சிட்டு இருக்க. இப்போ நம்ம ஹீரோ எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியணும், எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி உனக்கு தான் லாஸ்ட் டைமா ஃபோன் பண்ணியிருந்திருக்காரு, எங்க அப்பா கிட்ட என்ன சொன்ன, எதுக்காக எங்க அப்பா செத்து போனாரு, ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு சொல்ல அங்கிள் வந்துட்டு லாஸ்டா நான் ஃபோன் பண்ணதை வச்சு நான் தான் உங்க அப்பனை போட்டு தரலன்னு சொல்லிட்டு உன்னால போலீஸ்ல எதையுமே நிரூபிக்க முடியாது, அதனால உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோன்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு செம்ம கடுப்புல இருக்கான் இந்த அங்கிள் மேல. ஏன்னா வந்துட்டு எதுக்காக தன்னுடைய அப்பா செத்தாருன்றது ஹீரோக்கு தெரியல. இப்ப அங்கிள் ரொம்ப கோவத்துல உங்ககிட்ட இருக்கிற எல்லா சொத்தையுமே நான் வந்துட்டு வாங்கி தீருவேண்டா, மறுபடியும் அது எல்லாத்தையுமே எனக்கு நான் மறுபடியும் மாத்திப்பான்னு சொல்ல முதல்ல இங்க இருந்து கிளம்பியான்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட இருக்கிற ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து முதல்ல இந்த ஆளை போலீஸ்ல புடிச்சு கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அசிஸ்டன்ட் அதாவது அங்கிளுடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல அசிஸ்டன்டே அங்கிளுடைய தலைமையில 2 போட்டு அங்கிளை பிடிச்சிட்டு போவ. இங்க நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஹீரோ வந்த உடனே ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு அட்லாஸ்ட் நமக்கு எல்லா பிரச்சனையும் தீந்துருச்சு, உங்க அங்கிளை வந்துட்டு போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துட்டு இல்லடா மச்சான், நீ மறுபடியும் இப்ப சீவ் ஆக போறியா, எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டு ஹீரோவை கட்டி பிடிக்க. அப்ப அந்த ஸ்பை பொண்ணு வந்து நீ ஹீரோவுடைய அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்டான்னு கேட்க. ஆமாமா ஏன் உனக்கு அப்படி பார்த்தா தெரியலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ இப்ப சீவ் ஆக போற, நம்ம பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம், பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிடான்னு சொல்ல ஹீரோக்கு மட்டும் ஒரு மாதிரி சோகமாவே இருக்கு. பிகாஸ் ஏன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் மறந்துட்டாங்க. ஏன்னா சின்ன வயசுல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பழகிருக்காங்க. ஹீரோயினுக்கு தன்னை ஞாபகம் இல்லைன்றதுனால
ஹீரோ சோகமா இருக்க டக்குன்னு நம்ம டாக்டர் என்ன சொல்றான், இது நடந்து 10 வருஷம் ஆகுது, ஹீரோயினுக்கு உன்ன ஞாபகம் இல்லைன்னா உன்னை பத்தின ஞாபகம் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு தெரியவை, ஓகேவா? இப்பதான் நீ அவளை பப்ளிக் டிபார்ட்மெண்டோட ஹெட்டா நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டல, ஹீரோயின் கண்டிப்பா வந்துட்டு அவளுக்கு ஜாப் ப்ரமோஷன் கிடைச்சதுனால ரொம்ப ஹாப்பியா இருப்பா, பத்தாவதுக்கு உன்னை பத்தின ஞாபகங்கள் எல்லாத்தையுமே அவளுக்கு ஞாபகப்படுத்துடான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோமே அதெல்லாம் கேட்டுட்டு ஹாப்பி ஆயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அங்கிளுடைய ரூமுக்கு வந்து பார்க்க ஹீரோயினா இப்ப பப்ளிக் டிபார்ட்மெண்டோட ஹெட் இல்லையா, ஹீரோ அதுக்குள்ள ஐடி கார்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான் போல இருக்கு. ஹீரோயின் அந்த ஐடி கார்ட்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா முகத்துல வந்துட்டு ஒரு குட்டி சந்தோஷம் கூட இல்ல. ஏன்னா அவங்களுக்கு ஜாப் ப்ரமோஷன், அதுவும் அவ்வளோ பெரிய ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, ஆனா கொஞ்சம் கூட ஹாப்பியாவே இல்ல. இங்க நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கா. அப்ப வந்துட்டு நம்ம அங்கிளுடைய அசிஸ்டன்ட் கால் பண்ணி அங்கிள் வந்துட்டு ஓடி போயிட்டான்னு சொல்ல ஹீரோக்கு வந்துட்டு சமட் வந்துட்டு ஷாக் ஆகுது. ஏன்னா இப்ப அந்த அங்கிள் ஓடி போனவன் எப்படியும் வந்துட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்கிட்டயுமே வந்துட்டு அந்த அங்கிள் வந்துட்டு சொல்லிட்டு போனாலையா, இந்த மாதிரி உன்னுடைய கூட இருக்கவங்களையும் நான் சும்மா விட மாட்டேன், உன் சொத்து எல்லாத்தையுமே உங்ககிட்ட இருந்து வாங்குவேன்னு சொல்லிட்டு அதனால அந்த ஸ்பை பொண்ணுகிட்டையும் டாக்டர் கிட்டையும் நீங்க பத்திரமா இருங்கன்னு சொல்ல ஸ்பை பொண்ணு அந்த அங்கிள் என் பக்கம்லாம் வந்தா அவன் செத்துருவான்னு சொல்லிட்டு மாசா பதில் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ ஆனா வந்துட்டு ஹீரோயின் நினைச்சு இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட வர ஹீரோயின் ஒரு குண்டு தூக்கி போடுறாங்க. எனக்கு இந்த வேலை வேணான்னு சொல்லிட்டு ஹீரோ என்னமா ஆச்சு, உனக்கு ஜாப் ப்ரமோஷன் கிடைச்சதுல ஹாப்பி இல்லையான்னு கேட்க ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இல்ல நான் இன்டர்வியூல இல்ல எனக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நீங்க என்ன ஜாப் ப்ரமோஷன் கொடுத்துருந்தீங்கன்னா பரவாயில்ல, உங்க அங்கிள்னால எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு என்ன நீங்க வேலையை விட்டு தூக்குனீங்க, அந்த வேலையை விட்டு தூக்கறனால எனக்கு காம்பன்சேஷன் தானே இந்த வேலை வந்துட்டு நீங்க கொடுத்துருக்கீங்க டிபார்ட்மெண்ட் ஹெட்டா, ஆனா வந்துட்டு இது என்னால ஏத்துக்க முடியாது, என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல ஹீரோவுமே சரி ஓகே உன்னுடைய ஃபீலிங்ஸை நான் மதிக்கிறேன், உனக்கு எது சரின்னு படுதோ நீ அதை பண்ணுன்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு நீங்க இந்த சிஇஓ பதவிக்கு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ஸோ இந்த கம்பெனி இதுக்கப்புறமா நல்லா பாத்துக்கங்கன்னு சொல்ல ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வருத்தம் இருந்தாலும் ஹீரோயினுக்கு ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்து அனுப்பி வைக்க ஹீரோயின் போற போக்குல வந்துட்டு நம்ம ஹீரோவை ரொம்ப வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் சார்ன்னு சொல்ல ஹீரோ என்ன சொல்றா, எங்க அங்கிள் வந்துட்டு தப்பிச்சு போயிட்டானா தயவு செஞ்சு கொஞ்சம் பத்திரமா இருன்னு சொல்ல ஹீரோயினுமே ஓகே சார்ன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போவ ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது, இத்தனை நாள் கூடவே இந்த நம்ம ஹீரோயின் போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் அவங்களுடைய வீட்டு பக்கமா வர அப்பதான் நம்ம ஹீரோயினுடைய ஆன்டி வீட்டுல ஒரு போஸ்டர் ஒட்டிட்டு இருக்காங்க, உள்ள குழந்தை வரப்போகுது அதனால கொஞ்சம் வீட்டுக்கு முன்னாடி யாரும் சத்தம் போடாதீங்கன்னு போஸ்டர் ஒட்ட, என்ன ஆன்டி ஏதோ குழந்தைகள் ஏதோ வந்துட்டு போஸ்டர் ஒட்டிட்டு இருக்கீங்களேன்னு சொல்ல அதுவாமா உன்னுடைய சிஸ்டர் இன் லாக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி அங்க இருந்து ஹாப்பியா போவ ஹீரோயினுமே இதை கேட்டுட்டு ஹாப்பியா இருக்க. மறுபடியும் ஃபியூச்சர்ல இருந்து நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த டைம் டிராவல்ல இருந்து கால் பண்ணிட்டு இருக்கான் அந்த போன்ல. ஹீரோயின் உனக்கு என்னதான் வேணும்னு சொல்ல, இங்க பாரு நீ வந்துட்டு என்ன நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும் அந்த லாட்டரி டிக்கெட் சொன்னதுக்கு அப்புறமாவும், அதனால இப்ப நான் உங்க ஆன்டியை நான் பேச வைக்கிறேன்னு சொல்ல ஹீரோனுக்கு ரொம்ப பெரிய ஷாக்கு. இப்பதான் ஆன்டி வீட்டுக்கு முன்னாடி என்ன ஆன்டி போயிருப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, ஆன்டியை பேச வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆன்டி கிட்ட பேச வைக்க ஃபியூச்சர்ல இருந்து நம்ம ஆன்டி பேசுறாங்க, குழந்தை பிறந்து 1 வருஷம் ஆகுது நீ ஏமா வந்து பாக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேச நம்ம ஹீரோயின் வாய்ஸை ரெகக்னைஸ் பண்ணிட்டு ஷாக் ஆகுறாங்க. இப்ப ஃபியூச்சர்ல இருக்க நம்ம ஹீரோ இப்ப புரியுதா எனக்கு எப்படி அந்த லாட்டரி டிக்கெட் வின்னிங் லாட்டரி டிக்கெட்டோட நம்பர் கிடைச்சதுன்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு அப்போ நீ ஃபியூச்சர்ல இருந்து பேசுறியான்னு கேட்க, ஃபியூச்சர்ல இருந்துனா ரொம்ப நாள் முன்னாடி எல்லாம் கிடையாது, நீ இருக்கிறது 2024, நான் இருக்கிறது 2025, உனக்கு கண்டிப்பா நான் கெடுதல்லாம் பண்ண மாட்டேன், ஃபியூச்சர்ல இருந்து ஒரு நாளைக்கு தான் நான் உனக்கு கால் பண்ண முடியும், உங்ககிட்ட பேச முடியும், நீ ஹீரோவுடைய கம்பெனில இருந்து விட்டு விலகாத, நீ எப்பயுமே ஹீரோ கூடவே இருன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல இருக்க நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கக்குள்ள கால் கட் ஆயிடுது. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, மறுபடியும் கால் ட்ரை பண்ண ஆனா போகவே மாட்டேங்குது, ஏதோ ராங் நம்பர் அப்படி இப்படின்னு வந்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு ஓகே ஃபியூச்சர்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க பேசுறாங்க, ஹீரோ விட்டு விலக கூடாதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடுத்த நாளே என்ன பண்றாங்க ஹீரோ தேடி வந்துடுறாங்க. வேலை வேணான்னு சொன்னாங்க இல்லையா, அதே பப்ளிக் டிபார்ட்மெண்டோட ஹெட்டா நம்ம ஹீரோயின் இப்ப அப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சாங்க. ஹீரோயின் என்ன சொல்றாங்க, பப்ளிக்ல உன் மேல வச்சிருக்க ஒப்பீனியனை மாத்தணும், பப்ளிக்ல உன்ன ஒரு பிளே பாயா பாக்குறாங்க, லேசி சிஇஓவா பாக்குறாங்க, இப்ப நீ சிஇஓ பதவி ஏத்துக்கிட்டனா ஃபர்ஸ்ட் உன்னுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை முதல்ல மாத்தணும்னு சொல்ல ஹீரோ இதுக்கப்புறம் நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்கறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் ஃபர்ஸ்ட் உன்னுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மாத்து, அதுக்கப்புறமா வந்துட்டு பப்ளிக் எல்லார்கிட்டயுமே நீ இந்த கம்பெனியோடைய சிஇஓ ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி இன்டர்வியூ மாதிரி கொடுன்னு சொல்ல ஹீரோவும் என்ன பண்ண நம்ம ஹீரோயின் பேச்சை கேட்டுக்கிட்டு அவனுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் மாத்தி வே ஆஃப் ஸ்பீச்சையும் மாத்தி ஸோ வந்துட்டு பப்ளிக் எல்லார்கிட்டயுமே வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த கம்பெனியை நடத்த போறத பத்தி ஒரு சூப்பரா ஒரு ஸ்பீச் நம்ம ஹீரோ கொடுக்க பப்ளிக் எல்லாருமே இதை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுடைய வந்துட்டு அந்த கேரக்டர் சேஞ்ச் ஆனாலும் நம்ம ஹீரோவுடைய அந்த மத்தவங்களுடைய கண் பார்வை இருக்கும் இல்லையா, அது மாத்தணுன்றதுக்காக நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்றானோ அதெல்லாம் நம்ம ஹீரோயின் ஒரு குட்டி வீடியோவா எடுத்து இன்டர்நெட்ல அப்லோடும் பண்றாங்க. ஹீரோ ஒரு பெட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பெட் ஷாப்புக்கு வரான், ஆனா என்ன பெட் வாங்குறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேயும் இங்கேயும் சுத்தி முடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் மீன் வாங்கன்னு சொல்ல ஹீரோ இல்ல மீன்லாம் வேணா நான் ஒரு பேரட்டை வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் கலர் பேரட் எடுத்து இதுதான் வளர்க்க போறேன்
போறேன்னு சொல்ல ஹீரோயின் அந்த பேரட்டை பார்த்துட்டு சரி ஓகே எனக்கு வந்துட்டு இன்னைக்கான வந்துட்டு ஒரு லீவ் வேணும், எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்குதுன்னு சொல்ல ஹீரோ என்ன வேலைன்னு கேட்க அதெல்லாம் ஏன் பாஸ் எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்குது, நான் இப்போ ஒன்றும் உங்களோட அசிஸ்டன்ட்லாம் கிடையாதுல்ல, அப்புறம் ஏன் நான் எங்க போறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு காஃபி ஷாப்புக்கு வராங்க. இன்னைக்கு ஹீரோயினுக்கு ஒரு பிளைண்ட் டேட் போல இருக்கு. ஹீரோ இதை தெரிஞ்சுக்கிட்டே அதே காஃபி ஷாப்ல மேல உட்காந்து அந்த கிளி கிட்ட பேசிட்டு இருக்கான். ஒன்ன மாதிரியே தான் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிளியை வளர்த்தேன், அதே மாதிரி வெள்ளை கலர் கிளி தான். இந்த கிளியை நான் வாங்கினதுக்கான காரணமும் ஹீரோயின் வந்துட்டு என்ன ரெகனைஸ் பண்ணுவான் தான், ஆனா இவ ரெகனைஸே பண்ணவே இல்லையேன்னு சொல்ல ஹீரோடைய ஃப்ரெண்டு கால் பண்ணி இப்ப இருக்கிற கிளிங்க இப்ப இருக்கிற காக்காங்க எல்லாமே வெள்ளை கலரா தான் இருக்கு, நீ என்னடா ஒரு கிளியை வச்சு ஹீரோயின் உன்னை கண்டுபிடிச்சிடான்னு சொல்லி நினைக்கிற, நீயே போயிட்டு டைரக்டா சொல்லிடு அவகிட்ட அப்படின்னு சொல்ல ஹீரோ இருடா ஃபர்ஸ்ட் நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு மேல இருந்து ஹீரோயினை பார்க்க ஹீரோயினுடைய பிளைண்ட் டேட் காரன் வந்துடுறான். அவனுமே நம்ம ஹீரோடைய கம்பெனி அதாவது ஷேர் கம்பெனில தான் ஒர்க் பண்றான் போல இருக்கு. ஹீரோயின் எனக்கு இந்த பிளைண்ட் டேட்ல எல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்போதைக்கு கல்யாணத்துலயும் எங்க ஆண்டி சொன்னாங்கன்றதுனால தான் நான் வந்தேன், ப்ளீஸ் எங்க ஆண்டி கிட்ட சொல்லி வந்துட்டு இந்த பிளைண்ட் டேட்டை வந்துட்டு வேணான்னு சொல்லிடுங்கன்னு சொல்ல அவனுமே யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்றாமல் இருக்கு, என்னையுமே எங்க வீட்டுல வந்துட்டு இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி தான் எங்க அனுப்பிச்சாங்க, அதனால வந்துட்டு எனக்குமே வந்துட்டு இந்த பிளைண்ட் டேட்ல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல ஆனா நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் கேட்காது இல்லையா, ஹீரோயின் பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ செம்ம கடுப்புல இருக்கான். இப்ப ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட இங்க பாருடா பிளைண்ட் டேட் மட்டும் பிடிச்சி போய் அந்த பொண்ணு பிளைண்ட் டேட் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா ஹீரோயின் உனக்கு கிடைக்கவே மாட்டா, ஒழுங்கா அந்த கிளி எடுத்துட்டு போயிட்டு நீ தான் வந்துட்டு சின்ன வயசுல வந்துட்டு ஹீரோயின் கூட இருந்தது பழகந்தன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஹீரோயினுக்கு ஞாபகப்படுத்து போன்னு சொல்ல ஹீரோமே அந்த கிளி கூட எடுத்துட்டு வரான் கீழே. ஆனா ஹீரோயின் கிட்ட பேச முடியாம ஹீரோயினை கிராஸ் பண்ணி போயிட ஹீரோயின் மெசேஜ் பண்றாங்க நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இந்த மாதிரி பப்ளிக் வந்துட்டு உன்னோட ஒப்பீனியனை நான் மாத்தணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு வந்துட்டு ட்ரை பண்ணேன், நீங்க என்ன இந்த மாதிரி வந்துட்டு நார்மலா போயிட்டு இருக்கீங்க, கூலிங் கிளாஸ் கண்ணில் மாட்டுங்க மாசா போங்கன்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோ இந்த மெசேஜை பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோயின் என்ன மாசா ஆக்கணும்னு ட்ரை பண்றான், நான் போயிட்டு வந்துட்டு லூஸ் மாதிரி இந்த இடத்துல ப்ரப்போஸ் பண்ணனா நல்லா இருக்காது, அதனால வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் போட்டும் கண்டிப்பா நான் யாருன்றது ஹீரோயினுக்கு நான் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு அந்த கிளி எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை லைட்டா எட்டி பார்த்துட்டு எம்மா அந்த பையனை மட்டும் உனக்கு பிடிச்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு மனசுல ஒரு பயத்தோடையே ஹீரோ வீட்டுக்கு கிளம்பி போறான். அப்ப நம்ம ஹீரோடைய கையில ஹீரோயினுடைய அந்த ஸ்கூல் ஐடி கார்டு ஒன்று இருக்கு, அதை நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்கறான். சின்ன வயசுல நம்ம ஹீரோயினை யாரோ 2-3 ரவுடி பசங்க துரத்திட்டு வந்திருப்பாங்க, ஹீரோடைய வீட்டுக்கு முன்னாடி தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு விழுந்திருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ கதவை திறந்து அவனுடைய வீட்டுக்குள்ள ஹீரோயினை கூப்பிட்டுக்க ஹீரோயின் உன்னோட கீழ் வீட்டுல தான் நான் வசிக்கிறேன், நீ தான் மிஸ்டர் வேங்குடைய பையனா அப்படின்னு கேட்க ஹீரோ எதுவுமே பேசாம இருக்கான். ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோயினுக்கு சின்ன வயசா இருக்கக்குள்ள அந்த டைம் டிராவல் போனை வந்துட்டு ஒரு கண்ணாடி போட்டவர் கொடுத்தாரு இல்லையா, அது ஹீரோடைய அப்பா தான் போல இருக்கு. ஹீரோ கிட்ட உன் பேர் என்னன்னு கேட்க அப்பயே நம்ம ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டேன்னா சரி ஓகே எனக்கு காப்பாத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் வேணா உன்னை பிரதர்ன்னு கூப்பிடவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்க அப்பவும் ஹீரோ எதுவுமே சொல்லாம உட்காந்துட்டு இருக்க. இப்ப பிரசன்ட் டைம்ல நம்ம ஹீரோ உண்மையாவே உனக்கு என்ன ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு அந்த ஐடி கார்டை பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருக்க. இப்படியே இந்த எபிசோட் முடியுது. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை, see you.